வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருப்பங்குன்றம் கார்த்திகை தீபம் திருவிழா மேலே தீபம் ஏற்றுறது இல்லையா, அந்த தீபம் ஏற்றுவது இந்த ஒரு சர்ச்சைக்குரியதாக இப்போ பார்க்கப்படுது. உயர்நீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பல ஆண்டுகளாக இல்லாமல் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த தீர்ப்பையே விமர்சிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பு கிடையாது. ஏனென்றால் இதை அடிப்படையாக வைத்து வட இந்தியாவில் ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய மதவெறி கும்பல் இங்கேயும் பண்ணுறாங்கன்னு நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வெங்கடேசன் அவர்கள் எம்பி அவர்கள் இவர் சண்முகம் மாநில செயலர் சண்முகம் அவர்கள்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இதை விட ஒரு படி மேலே போய் தமிழக அரசு இதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சுருக்கு. இன்றைக்கி தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன சொல்ல வரீங்க? அதாவது இந்துக்களுடைய நம்பிக்கைகளிலே கார்த்திகை மாதத்திலே பரணி தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு என்பது எல்லா மலைகளிலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். எனவே இங்கே திருப்பரங்குன்றம் என்பது முதற்படை வீடு, முருகப்பெருமானுடைய முதற்படை வீட்டிலே அந்த ஆலயத்திற்கு மலை உச்சியிலே பார்த்தோம் என்று சொன்னால் காலம் காலமாக தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. அப்படி தீபம் ஏற்றப்பட்டு வந்த காலகட்டங்களிலே முகலாயர்களுடைய காலகட்டங்கள், இஸ்லாமியர்களுடைய இந்த படையெடுப்புகள் இவைகள் நடந்தபோது சிக்கந்தர் என்கின்ற நபர் மலை மேலே சென்று அங்கே மக்களுக்காக பயந்து ஒதுங்கி இருந்தபோது அங்கே அவர் அடித்து கொல்லப்பட்டார். அப்படி கொல்லப்பட்டவருக்கு அங்கு தர்கா வைக்கப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது. அந்த சிக்கந்தர் தர்கா என்று சொல்லப்படுகின்ற இடத்தை சுற்றி பார்த்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து இன்றைக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று எங்கள் போன்றவர்கள் முருக பக்தர்கள் எல்லாம் வைக்கின்ற கோரிக்கை எங்கு என்று சொன்னால் அந்த தர்காவிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் இந்த தீபம் ஏற்றுவதற்கான இடம் தூண் இருந்துகிட்டு இருக்கு. இல்லை, இதுக்கு முன்பாக ஏற்றின இடம் இந்த இடம் அதை தான் சொல்லணும். பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1947 சுதந்திரத்திற்கு முன்னதாக ஏற்றப்பட்ட இடம் என்பது மலை உச்சியிலே இருக்கக்கூடிய தூண் இருக்கக்கூடிய இடத்திலே தான் ஏற்றினார்கள். ஆனால் அதற்கு பின்பாக 1947க்கு பின்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அங்கே ஏற்றக்கூடிய வழக்கமானது சில காரணங்களால் அப்படியே நிறுத்தப்பட்டு வந்தது. 1994 அந்த காலகட்டங்களிலே வழக்கு இதே நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டு அங்கே நீதிமன்றத்தின் மூலமாக இங்கு இந்த இப்போ சொல்லப்படுகின்ற தர்காவிலிருந்து சரியாக 15 மீட்டர் தொலைவிலே ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே தீபம் ஏற்றலாம் என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படியே இருக்கு. அப்படி அந்த தீர்ப்பு 95 வந்த பிறகு எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் அந்த தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்லி அந்த மலையிலிருந்து கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் இருக்குது. அந்த ஊரை சுற்றி உள்ள பெரியவர்கள் இறந்து விட்டார்கள் அல்லது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கான மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் என்று அங்கே உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த இடத்திலே தான் இந்த பரணி தீபத்தை, இந்த கார்த்திகை மாத தீபத்தை இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தின் சார்பிலே, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே அங்கே இருக்கக்கூடிய அங்கே சிவாச்சாரியர்களை வைத்து அங்கே தீபம் ஏற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலமாக நடந்துட்டுருக்கு. நாம் என்ன கேட்குறோன்னா, அங்கு தர்காவில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த தர்காவை சார்ந்தவர்களோ அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ அங்கே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஏற்றப்படுகின்ற கார்த்திகை தீபத்தினாலே 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தூணிலை ஏற்றுவதனாலே எப்படி இஸ்லாமியர்களுக்கான மதம் அவர் நம்பிக்கை எப்படி பாதிக்கப்படும் சொல்ல வரீங்க? இல்லை, அந்த இடத்துல ஏற்கனவே சிக்கந்தர் தர்காவை வச்சு ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் மலை மேலே போய் அவங்க அசைவம் சாப்பிட்றாங்க, அதை அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை தனியாக போயிட்டு இருக்கு. அதே இடத்துல திருப்பி அங்கே தான் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மத கலவரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. நல்லா தெரிஞ்சுக்கணும். கடந்த ஒரு வருடமாகத்தான் மலை மீது நாங்கள் ஆடு கோழிகளை பலியிடுவோம் என்று சொல்லி எஸ்டிபிஐ போன்ற மதவாத அமைப்புகளுடைய தூண்டுதலின் காரணமாக ஆட்டை தோளிலே போட்டுக்கொண்டு மலை மீது எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வானது நடந்து அது சர்ச்சை என்று நீங்கள் சொல்றீங்க. நாங்கள் இன்னைக்கு நேற்று சொல்லலை. பல வருடங்களாக 94 வழக்கு போட்டு 95 வழக்கு தீர்ப்பு வந்தும் கூட அந்த தூணிலே மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க, தொல்லியல் துறையினுடைய அளவுக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி கம்யூனிஸ்டுகள் இந்த பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா,
அந்த தீபத்தூணிலே ஏற்றுவதற்காக 95 தீர்ப்பு இருக்குது. சிக்கந்தர் தர்காவில் இருந்த 15 மீட்டர் தொலைவிலே நீங்கள் ஏற்றலாம் என்று சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு அங்கிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தூணிலே அரசாங்கத்தின் சார்பில் சிவாச்சாரியார்கள் அறநிலைத்துறை சார்பிலே மேலே கொண்டு போய் தூணிலே தீபம் ஏற்றுவதனால் எப்படிங்க மத கலவரம் வரும்னு சொல்ல வரீங்க? அதாவது நீங்க அந்த ஏற்கனவே தர்கா இருக்கக்கூடிய பிரச்சனையினால அந்த இடத்துல பண்றோம்னு சரி மொத்த கூட்டங்கள் மொத்தமாக குமியுது. அப்ப அவங்க அங்க இருப்பாங்க, அவங்க தர்காக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கலவரம் உண்டாகாதான்னு கேட்குறாங்க. ஏன் நீங்க ஒரு தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றணும், ஏன் அந்த இடத்துலயே குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி தொல்லியல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொல்லியல் துறை சார்ந்த ஒரு சின்னம்ன்றாங்க அதை அந்த இடத்த. நீங்கள் தீபத்துன்றீங்க, இது நம்பிக்கையை சார்ந்தது தானே தவிர இது நீங்கள் நுட்பமாக எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க சார். தொல்லியல் சார்ந்த துறைன்றது இந்த துறையெல்லாம் எப்போ வந்துச்சு சார்? தொல்லியல் துறையெல்லாம் எப்போ வந்துச்சு சார்? இப்போ உங்களுக்கு 1000 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே தொல்லியல் துறை இருந்துச்சா? பல 100 ஆண்டுகளாக அந்த தூண் இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அந்த தூணிலே வழக்கமாக ஏற்கனவே ஏற்றப்பட்டு வந்தது தான் தீபம். அது சுதந்திர காலத்திற்கு பிறகாக நிறுத்தப்பட்டிருக்குது. அது நிறுத்தப்பட்டது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கியிருக்கோம். வாங்கிய பிறகு இது சிக்கந்தர் மலை என்று பொய் பிரச்சாரம் பண்ணுவதை தடுப்பதற்காக நீதிமன்றத்துக்கு இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அவர்கள் மூலமாக நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றத்திலே சிறப்பான தீர்ப்பு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடாது, இது திருப்பரங்குன்றம். பரம் என்று சொன்னால் சிவன், சிவன் மலை என்று தெளிவாக தீர்ப்பிலே திருப்பரங்குன்றம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று அறிவித்து விட்டார்கள். மேலே ஆடு கோழி பலியிட முடியுமா என்று சொன்னால் அப்படி பலியிடக்கூடாது என்பதையும் தீர்ப்பு தெளிவாகி இருக்கின்றது. மேலே சென்று தொழுகை நடத்துவதற்கோ மேலே இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கோ எந்தவித தடையும் இப்பொழுதும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. நாங்களும் அதை எதிர்க்கவில்லை. அந்த சிக்கந்தர் தர்காவிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தூணிலே ஏற்றப்பட வேண்டும் என்பது நீதிமன்ற தீர்ப்பு. அதைத்தான் இந்து மக்கள் கட்சியினுடைய சோலைக்கண்ணன் அவர்கள், இந்து தமிழர் கட்சியினுடைய ராமரவிக்குமார் போன்றவர்கள், இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வழக்கினை நீதிமன்றத்திலே தொடுத்தோம். தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று. அந்த தீர்ப்பானது 1ஆம் தேதி GR சுவாமிநாதன் அவர்களுடைய நீதியரசனுடைய தலைமையிலே அற்புதமான சிறப்பான ஆய்வுகளையும் அவர் நடத்தி அந்த தூணிலே ஏற்றப்படுவதனால் என்ன பிரச்சனை என்பதையும் கேட்டறிந்து அது சம்பந்தமான எதிர்ப்புகள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அந்த தர்கா தரப்பிலோ அல்லது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தரப்பிலோ எந்த விதமான எதிர்ப்புகளும் எழாத போது சில இஸ்லாமிய மதவாத அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகளின் சார்பிலே எதிர்ப்புகள் வருது. அதனால கம்யூனிஸ்டுகள் அவர்களோடு சேர்ந்துக்கிறாங்க, இந்தியா கூட்டணி அவர்களோடு சேர்ந்துக்கிறாங்க. வாஞ்சிநாதன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்த நக்சலைட்டுகள்லாம் ஆதரவாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்து மதத்தினுடைய தீபம் ஏற்றக்கூடிய இந்த நிகழ்வை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு MP வெங்கடேசன் அவருக்கு அவர் மதுரை தொகுதிங்க, அது விருதுநகர் தொகுதியில் தான் திருப்பரங்குன்றம் இருக்கு. விருதுநகர் தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய மாணிக் தாக்கூர் எந்த விதமான எதிர்ப்புகளோ அதுவோ இல்லை. அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய MLAக்கள் ராஜன் செல்லப்பாவில் முதற்கொண்டு அவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். இதில் எதிர்ப்பு என்று சொல்லி இந்த வெங்கடேசன் என்னைக்கு நேத்தல்ல இல்லை, இது நடைமுறை. இது இப்போ எப்படி செய்யப்படணும்? இப்போ கார்த்திகை தீபம் போட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அனுமதி அளிச்சாச்சு சொல்லியிருக்குங்க. இது நிறைவேற்ற வேண்டியது அறநிலையத்துறை இல்லையா? அறநிலையத்துறை தான் இப்போ மேல்முறையீடு செஞ்சுருக்காங்களே. அதை தான் சொல்கிறேன். அறமற்ற துறையாக, இந்துக்களுடைய அடையாளங்களை அழிக்கும் துறையாக, இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தரும் வகையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சிம்பல் எம்பலம் கோயில் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்களா அது தர்கா மாதிரியான ஒரு வடிவத்தை இன்றைக்கு அந்த அடையாளத்தை மாற்றி இருக்கின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அடையாளத்தை. இதுவே திராவிட மாடலினுடைய சதி, இந்த திமுகவினுடைய சதி. சேகர்பாபு போன்றவர்கள் ஆலயத்திற்கு செல்வதனால் பக்தி மார்க்கத்தோடு இருப்பதனால் மட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக எப்படிங்க தீபத்தில் தூண் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவித்து மேல்முறையீடுக்கு சென்று மேலே சென்று அந்த தூணிலே தீபம் ஏற்றுவதை தடை செய்வதற்கு இவ்வளவு முயற்சி பண்றாங்களேங்க. இல்லை, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் பார்க்கும்ல. நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கீங்க, இந்துக்கள் அமைப்பாக இருக்கீங்க, நீங்கள் யோசிக்கிறது வேற, ஒரு அரசாங்கம் யோசிக்கிறது வேற இல்லையா? மேலே எதுவும் பிரச்சனை வந்துட கலவரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குல்ல, அதனால செஞ்சுருக்கலாம். அப்போ அதை யார் பண்ணணும்? அரசாங்கம் பண்ணணும். அரசாங்கம் சார்ந்த கலெக்டர் சார்பில் பண்ணணும் அல்லது அந்த RDO சார்பில் பண்ணணும். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பண்ணிருக்காங்க. நீங்க அங்கதான் நாங்க சொல்றத புரிஞ்சுக்கணும் தெளிவா. அப்ப இந்து சமய அறநிலையத்துறை என்பது அரசாங்கத்தினுடைய அடியாட்களா, அரசாங்கத்தினுடைய கையாட்களா?
அரசாங்கம் என்பது வேறு, இந்து சமய அறநிலையத்துறை என்பது வேறு. அப்படிதான் இருக்கணும். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்தை நீங்கள் பார்க்கணுமே தவிர, இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே அங்க இருக்கக்கூடிய புனிதமான வழிபாடுகளிலோ வழிபாட்டு சம்பந்தமான விஷயங்களிலோ இந்து சமய அறநிலையத்தை அழிடக்கூடாது. அதுதான் இங்க பிரச்சனையே. ஈவோவுக்கு என்ன வேலை? அங்கு வரக்கூடிய அந்த வரவு செலவுகளை போன்ற குடமுழுக்கு நடத்துறது எல்லாமே அவங்க தான் நடத்துறாங்க. அதுதாங்க, அது அவங்க சட்ட விதி மீறி தான் பண்றாங்க. அங்க பண்ண வேண்டியவர்கள் அறங்காவலர்கள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அரங்காவலர்கள் மேல அரங்காவலர்கள் அங்க நீங்க சொல்லக்கூடிய அரங்காவலர்கள் மேல எல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை இல்லைன்னு தான் அப்படி துறையை ஏற்படுத்தியிருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க அதுதான் நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கும் அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும். அந்த அறங்காவலர்கள் தான் தீர்மானம் போட வேண்டும். அறங்காவலர்கள் தான் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் பண்ண வேண்டும். அறங்காவலர்கள் தான் பூஜை சம்பந்தமான விஷயங்களை முடிவு செய்ய வேண்டும். இந்த அறங்காவலர்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அப்புறம் நீங்க எதிர்த்து நீங்க இதை எதிர்த்து ஈவோ போயிருக்கார். அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். ஈவோ வந்து சந்திரசேகர் என்பவர் இது சம்பந்தமாக மேல்முறையீடு பண்ணியிருக்கார். ஈவோவுக்கும் இந்த அறங்காவலர்கள் தான் இதற்கான முடிவு எடுக்க வேண்டியவர்கள். ஆனால் ஈவோ என்ன பண்றாரு? மேல்முறையீடு என்று சொல்லி அவர் செல்கிறார். என்னத்துக்கு உங்களுக்கு அந்த வேலை? கலெக்டர் தானே. சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா யார் போகணும்? சட்ட ஒழுங்குன்னா ஈவோ பார்க்குறாரா? நான் கேட்குறேன் சார், நீங்கள் கேட்டீங்கல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்னு அவங்க போய் மேல்முறையீடு பண்ண. சட்ட ஒழுங்கு யார் பார்க்கணும்? காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அதை பற்றி பேசணும். அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் அதை பற்றி பேசணும். அங்கே இருக்கக்கூடிய டிசி எஸ்பி அவர் பேசணும். இவர்கள் எல்லாம் இந்த சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக மேல்முறையீடுக்கு சென்றிருக்கலாமே, அவர்கள் வழக்கறிஞர்களை நாடி இருக்கலாமே. இவைகள் எல்லாம் போகாம ஈவோவை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்க விரலை வச்சு எங்க கண்ணையே குத்த பார்க்குறீங்க. அப்ப இந்துக்களுக்காக இருக்கிற அறநிலையத்துறை என்று சொல்லப்படுகின்ற இந்து சமய அறநிலையத்துறை, அதில் இருக்கக்கூடிய ஈவோ அவர் தீபத்தை போய் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி மேல்முறையீடு பண்றாருன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம். இந்துக்களுக்கு சூடு சரணை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இது வேதனையான விஷயம், மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம். கம்யூனிஸ்டுகள் போன்றவிட மிக கடுமையாக. ஆமா, மதம் ஒரு அப்படின்னு சொன்ன கம்யூனிஸ்டுகளுக்கு முருகப்பெருமான் மீதோ அல்லது தீபத்தின் மீதோ அல்லது தூணின் மீதோ அவர்களுக்கு எங்கங்க நம்பிக்கை வரும்? அவர்கள் வெறும் கல்லுன்னு பேசக்கூடியவருங்க. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் மலை பிரச்சனையில் சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது நீங்க சொல்றீங்க. ஆனா காலங்காலமாக இது நமக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 ரூபா சிக்கந்தர் மலை தான் சொல்றோம். இந்த மலை தனியாக இருக்குது, அது தனியாக சிக்கந்தர் மலை தான் சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மலை நீங்கள் சொல்லக்கூடிய அசைவம் சாப்பிட்ட பிரச்சனைக்கு நாம் தமிழர் போன்ற சிலவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க, முருகக்கடவுள் சைவம் என்று யார் சொன்னது? ஒரு வேட்டுவராக இருந்தவர் எப்படி சைவமாக இருக்க முடியும்? இது புராண காலத்திலேயே இவங்க தவறாக சொல்கிறாங்க. அதனால் முருகன் சைவ கடவுள்னு நீங்கள் சொல்கிறதே தப்பு. அப்போ அசைவம் சாப்பிட்ற பெரிய விஷயம் கிடையாது என்று அவங்களோட கேள்வியாக இருக்குது. அதாவது முருகரை வழிபடக்கூடியவர்கள், முருகப்பெருமானை நம்பி இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் யாரும் மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு மாமிசத்தை கொண்டு கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களோ அல்லது முருகருக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லியோ யாரோ பேசியிருக்காங்களா? ஆனால் நாம் தமிழர் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவர் சைமன். அவர் சைமனாக இருக்கக்கூடியவர். கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய தூண்டுதலில் அவருடைய தம்பி இதே இங்கே இருக்கக்கூடிய சென்னையிலே மிகப்பெரிய கிறிஸ்தவ மிஷனரியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதை ஆதாரப்பூர்வமான சொல்ல முடியும். சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாகத்தை, கிறிஸ்தவ பள்ளி நிர்வாகத்தை நடத்துபவர் சீமான் என்று சொல்லப்படுகின்ற சைமனுடைய தம்பி. இவர் கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய உள்ள ஊடுருவி இந்து மதத்தை சிதைக்கக்கூடியவர் தான். கிடையாது. முப்பாட்டன் முருகன்றாரு. சொல்லுவாருங்க, முருகன் எப்படி வரைஞ்சிருக்க முத்துக்குமார்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த ஈழ பிரச்சனைக்காக உயிரிழந்த ஒரு முத்துக்குமார்ன்ற ஒரு நபருடைய முகத்தை தான் அவர் என்ன பண்றாரு, முருகரா அவர் வச்சு அவர் வீட்டு வாசல்ல வச்சிருக்காரு. வழிபடக்கூடிய இடமா முருகருடைய முகத்தை மாத்திருக்காரு. இவர் முருகனுடைய உருவத்தை, முருகனுடைய அடையாளத்தை மாற்ற வந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய கைக்கூலி தான் சீமான் என்கிற சைமான். இவர் எப்படிங்க இங்க இருக்கக்கூடிய முருகர் பற்றிய விஷயங்கள் வரலாற்றுகளை சொல்றன்ற பேர்ல இன்னைக்கு மாமிசத்தை மலை மேல கொண்டு போறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா? இல்ல, அவர் தமிழ் கடவுள் தானே முருகன், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே தமிழ் கடவுள் முருகன். ஆமா, இவங்க தவறாக சித்தரிக்கிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இப்படியே சமஸ்கிருதத்தை அவர்களோட இணைப்பதற்கான வேலைகளை பார்க்கும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி, RSS மற்றும் இந்து முன்னணி போன்றவர்கள் இந்த வேலை செய்கிறார்கள் தான் இவங்களோட குற்றச்சாட்டு. அதாவது நாம் வேடனாக இருந்து நம்ம காட்டுப்பகுதியிலே வாழ்ந்து காட்டுவாசிகளாக இருந்து நாம் எல்லாமே எப்படின்னா காட்டில் இருக்க விலங்குகள்லாம் வேட்டையாடி சாப்பிட்டோம். இப்போ போகிறதானே காட்டுக்கு. இப்போ காட்டுக்கு போய் வேட்டையாடுவாரா சீமானு? சொல்லுங்க சார். இல்லை, மூதாதையர் பற்றி பேசும்போது நான் கேட்குறேன், சீமானுடைய மூதாதையர் காட்டில் போயிட்டு வேட்டையாடி சாப்பிட்டவங்க எதுக்கு நீ போய் கடையில் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் அரிசி வாங்கி சாப்பிட்றீங்க? வேட்டையாடுறது தானே போய்.
சார் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சிகளிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு நம்பிக்கைகளிலே முருகப்பெருமானை நாம் முழுக்க 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 மாமிசத்தை, இன்னைக்கு நாங்கள் மாலை அணிந்திருக்கின்றோம், ஐயப்பனுக்கு விரதம் இருக்கின்றோம். நான் மாமிசம் சாப்பிடுபவனாக இருந்தாலும் இப்பொழுது நான் சாப்பிட மாட்டேன், விரதம் இருக்கின்றேன். அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அறுவடை வீடுகளுக்கு செல்லக்கூடிய மாலை அணிவிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் போய் மாமிசத்தை சாப்பிட்டு போவாங்களா? இது என்ன, இது அபத்தமான வார்த்தையா இல்லை? அப்ப இந்த மாமிசத்தை மலை மேலே கொண்டு நாங்கள் சாப்பிடுவோம், அங்கு உயிர் பலியை இடுவோம் என்பதற்குத்தான் இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்கள் மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அவர்கள் மூலமாக நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கு தடை கேட்டோம். தடை வழங்கப்பட்டிருக்கின்றது. 3 மாத காலமாகின்றது. இது சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடாது, திருப்பரங்குன்றம். இங்கே மேலே ஆடு கோழி கூடாது. இல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பிரச்சனை இப்ப புதுசு தோல் ஆட்டை கொண்டு போய் எஸ்டிபிஐ தூண்டி விட்டா பாத்தீங்களா, அவனை தான் நீங்க கேட்கணும். இத்தனை ஆண்டு காலமா இல்லையா, ஏன்பா இப்ப தூண்டி விட்ட, ஏன் மதவெறியை தூண்டுற, ஏன் ஆடு கோழியை கொண்டு போய் மேலே வந்து வெட்டி பலியிடணும்னு சொல்லிட்டு ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை புனிதத்தை எப்படி நீ கெடுக்கணும்னு நினைச்சு இந்த முயற்சிகளை மேற்கொள்ற, இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நீங்க அவனை தான் கேட்கணும். என்ன கேட்குறீங்க? இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கோவிலுக்குள்ள கொண்டு போகலையே, தர்காவுக்கு தானே கொண்டு போறோம். தர்காவுக்கு கொண்டு போ, அது எங்க கொண்டு போகணுமோ நேராக கொண்டு போய் ஹெலிகாப்டர் வச்சுக்கோ, ஹெலிகாப்டர்ல நேராக தர்கால இறங்கு, ஏன் மலையில ஏற? இல்ல, தொழுகை நடக்கிற இடம், தொழுகை நடக்கிற இடம் தாங்க சார். தொழுகை நடக்குது இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்து மத நம்பிக்கை வேற, இஸ்லாமிய நம்பிக்கை நான் கேட்கிறேன் சார். எத்தனை தர்கா இருக்கு, எங்கே நீ ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டுக்கிறேன்னு நாங்க சொல்றோமா? இருக்குல்ல சார் தர்கா, அங்க ஏன் சொல்றோம்? அது மலை மேலே ஏற, எங்க மலையை திருப்பரங்குன்றம், ஈசனுடைய குன்றது, ஈசனுடைய மலை. அந்த மலையை வந்து நீ ஏறி போகணும் என்ன அர்த்தம், பிரியாணி கொண்டு போகணும் என்ன அர்த்தம்? அதுலயே அந்த பிரச்சனைகள் இருக்கு. சிக்கந்தர் மலை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீதிமன்றம் சொல்லிருக்கு, பல்வேறு வரலாறுகள் சொல்றாங்க. நீதிமன்றம் சொல்லுது சார். நீங்க நீதிமன்ற தீர்ப்பை நீங்க வந்து இப்ப நீங்க அயோத்தியில இருக்கக்கூடிய தீர்ப்பு வந்துருச்சு சார், கோயில் கட்டியா சார், அந்த தீர்ப்பையே விமர்சிக்கிறாங்க. அது விமர்சிக்க சார். இந்த நாட்டுல வந்து நல்லவர்கள் இருந்தாலும் திருடர்களுக்கு தான் செய்வாங்க. இப்போ நாங்கள் நல்லவர்களாக இருந்து நாங்கள் நல்லது சொன்னோம்னாக்கா சில திருடர்கள் திருட்டுத்தனத்தை பற்றி சொல்ல தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் திருடர்கள் இருக்காங்க, திருட்டுத்தனத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அயோத்தி தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்ப்பில் அவர்கள் வந்து இங்கே உங்களை ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் என்று அவங்க அனுமதி அளித்து நீங்கள் ராமர் கோவில் கட்டியாச்சு, இப்போ அந்த இடத்துல கட்டியாச்சு, அவங்களுக்கு தனி மசூதி கட்டுறதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துட்டீங்க. ஆனால் இது ஒரு நம்பிக்கையின் பால் இருக்கக்கூடியது. ஆனால் ராமர் அங்குதான் பிறந்தார் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. சார் ஈவேரா நல்லவர்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லுங்க சார்? ஈவேரா பெரிய இதெல்லாம் வந்து அவர் தான் வந்து பெண் உரிமைக்காக போராடினார், இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? அதெல்லாம் பத்திரிகை செய்தி இருக்கு, இது புகைப்படம் இருக்கு. ஈவேராவுடைய தந்தை என்பவர் அவர் தான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். சும்மா நீங்க வந்து பாருங்க சார். இல்ல சார், இல்ல அந்த தீர்ப்பு இருக்கா இல்லையா? தீர்ப்புல தீர்ப்பு வந்து என்னன்னா, இஸ்லாமியருடைய நம்பிக்கையின்படி அவர்கள் வந்து ஒரு வழிபாடு, சிலை வழிபாடோ அல்லது ஒரு உருவ வழிபாடோ இல்லாதவர்கள். ஆமா. எனவே அந்த இடத்திலே வழிபடுவதற்கு பதிலாக அவர்கள் நடத்தக்கூடிய தொழுகையானது வேறு மாற்று இடத்திலே கட்டுவதிலே அவர்கள் மத நம்பிக்கை எந்த விதத்திலும் பிரச்சனையோ அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை குறைபாடுகளோ அதில் வந்து எதுவும் ஏற்படாது. ஆனால் இந்துக்களுடைய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கு சிலை வழிபாடு என்பது இடத்தின் மீது, மண்ணின் மீது, இடத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை என்பது உண்டு. அப்போ அந்த நம்பிக்கை உள்ள அந்த வழிபாடு என்பது அங்கு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அங்கு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு தர்கா, சாதாரண ஒரு மசூதி, அதை வந்து அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு அவர்கள் வந்து பாபர் என்கின்ற இந்த வரலாற்றை, இந்த நாட்டை, இந்த மக்களை நேசித்த பாபருக்கு நீங்க அங்க மசூதி அடையாளம், அந்த அவர் பெயர், அவர் கட்டியது நினைவு சின்னத்தை இடித்ததுதான் தவறு. இப்ப நீங்க சாதாரண கட்டடத்தை இடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுவே அடுத்த ஒரு கட்டடத்தை இடிக்கிறது தவறு தான். இந்து மக்கள் கட்சி சார்பில் நாம இன்னமும் அடிமைகளாக இந்த நாட்டை வச்சிருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஒன்று சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழன் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து விடுதலை வாங்கிட்டோமா, வாங்கலையா சார்? இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். கிடைச்சிச்சா? சரி சார். இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைமைச் செயலகத்தினுடைய பேர் என்ன சார்? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. யார் சார் அவரு? எங்கே சார் நம்ம விடுதலை கிடைச்சது? எங்க சார் நம்மளுடைய அடையாளம் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கா சார்? செயின்ட் ஜார்ஜ் என்கின்ற அந்த ஜார்ஜுக்கும் தமிழருக்கு என்ன சார் சம்பந்தம்? திருவள்ளுவருடைய பெயரை, திருவள்ளுவன் கோட்டை என்ற பெயரை, அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்ற பெயரை அகற்றிவிட்டு அங்கு திருவள்ளுவன் கோட்டை என்பதை வைக்க வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் கட்சி சொல்லுது. நாங்க தமிழனா அல்லது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களா சார்? நாங்க இன்னமும் சொல்றோம், தெளிவா சொல்றோம், இது தமிழ் என்பது, இந்து சமயம் என்பது, முருக கடவுள் என்பது இந்த மண் சார்ந்த நம்பிக்கை சார்.
இதை பல ஆங்கிலேயர்கள், பல முகலாயர்கள், பல பேர் இங்கு வந்து படையெடுத்து இங்கே வந்து அதை அழிக்க நினைத்தாலும் அதை அழிக்க விடமாட்டோம். அதை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து தீபம் மலை உச்சியிலே ஏற்றுவதற்கான சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். மற்ற இடங்களில் ஏற்றுவோம் சார். இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினாங்க. ஆமா சார். எங்க பிரச்சனைகள் நடுவில் ஏற்றினாங்களா? இல்ல, மலை உச்சியில தான். அப்ப இங்க மட்டும் மலை உச்சி ஏன் போக மாட்டேங்குது? அதான் இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால. பிரச்சனை இருக்குனாக்க நீங்க சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய அந்த தர்கா நிர்வாகிகள், ஏன்பா உனக்கு தூண் அங்க இருக்குது, 50 மீட்டர் தள்ளி இருக்குது. 50 மீட்டர் சொன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 150 அடி தள்ளி தான் இருக்குது. அந்த 150 அடி தள்ளி இருக்கக்கூடிய அந்த தூணிலே இந்துக்கள் முருக கடவுளுக்கு கார்த்திகை பரணி தீபம் ஏற்றினால் உங்களுக்கு உங்க மத நம்பிக்கைக்கு ஏதாவது பிரச்சனையா சார் கேட்கணும். கேளுங்க சார். அவங்க எதுவுமே சொல்ல ஆட்சேபனை இல்லை என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க சார். 94 சொல்லிட்டாங்க. இதுதான் இங்க இவனுங்க தூண்டி விடுறதெல்லாம் இந்த வெங்கடேசன் போன்றவர்களும் இந்த சண்முகம் போன்ற கம்யூனிஸ்டுகளும் அங்க இருக்கக்கூடிய மத அடிப்படைவாத எஸ்டிபிஐ போன்ற இந்த மத வெறியர்கள் தான் இங்க பிரச்சனைக்கு காரணம். அந்த சிக்கந்தர் தர்காவை சார்ந்தவர்களோ அங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோ இந்துக்களோ இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு வந்து விட்டது. இப்ப நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. மேல்முறையீடு யார் சார் பண்ணியிருக்கணும்? சிக்கந்தர் தர்காவை சார்ந்தவர்கள் தானே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா காவல்துறை சார்ந்தவர்கள் தானே பண்ணியிருக்கணும், அல்லது கலெக்டர் தானே பண்ணியிருக்கணும். அப்ப இவர்கள் எல்லாம் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, மேல்முறையீடு அதனால் செய்யவில்லை. அப்ப யார் அதை செய்கிறார் என்றால் அரசாங்கம் வந்து இந்த கோயில்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்துக்களுடைய நம்பிக்கைகளை எப்படியெல்லாம் சிதைக்க வேண்டும் என்று சிந்திச்சு இந்து சமய அறநிலையத்துறை ஈவோ வச்சு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான விஷயம் தெரியுங்களா? இந்துக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானதுதான் இந்து சமய அறநிலையத்துறை. சேகர் பாபு தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறை தான் இந்துக்கள் நம்பிக்கையை சிதைக்கிறது. மிக்க நன்றி. பார்ப்போம் இன்றைக்கு நடக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறதை பார்ப்போம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி.